ஓகே. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில பார்க்குறோம். பசுமை மின் உற்பத்தி நிறுவனத்தில் நாட்டின் சிறந்த மாநிலம் எதுன்னா, நம்ம ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான்ங்கிறப்ப இங்க என்னென்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? ராஜஸ்தான் வந்து இந்தியாவிலேயே பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம். அந்த மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில தார் பாலைவனம் இருக்கு. தார் பாலைவனம் இங்க தான் இருக்கு. தார் பாலைவனத்தில என்ன இருக்கு? ஒட்டகம் இருக்கு. ஒட்டகம் என்ன சொல்றாங்க? பாலைவன கப்பல்ங்கிறாங்க. ஏன்? அதுக்கு நீந்த தெரியாது கடல்ல, தண்ணீல. அதனால பாலைவன கப்பல். ரைட். இங்க ராஜஸ்தானோட தலைநகர் எது? ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் என்னன்னு சொல்றோம்? பிங்க் சிட்டி அப்படிங்கிறோம். அதெல்லாம் இதுலயே பார்த்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹேஸ் அதாவது மலக்குழி மரணங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக உள்ளன? தமிழ்நாடு. தமிழ்நாடுனாலே உங்களுக்கு என்ன டக்குனு ஞாபகம் வரும்? தென்னிந்தியாவின் நுழைவாயில். ஆங்கிலேயர்கள் வந்து மொத அமைச்ச கோட்டை எங்க? சென்னையில புனித ஜார்ஜ் கோட்டை. இப்ப ரீசென்ட்டா கொடிநாள் வசூல்ல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் எது? கொடிநாள் வசூல்ல தமிழ்நாடு. இந்த மாரிலாம் பார்த்துக்கணும் ரீசென்ட்டா. இது ஜனவரில இருந்துங்கிறனால அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியா நாட்டில் பணவீக்கம் அதிகமா உள்ள மாநிலம் என்னது? ஒடிசா. ஒடிசாவோட தலைநகர் என்னது? புவனேஸ்வர். இந்தியாவோட நெல் ஆராய்ச்சி நிலையம் அங்க தான் இருக்கு. முதல் ஏடிஎம் அரிசி. அரிசிக்குன்னு ஒரு ஏடிஎம் அமைச்சது புவனேஸ்வரம் தான். இந்தியாவுடைய டெம்பிள் சிட்டி அப்படின்னாலும் புவனேஸ்வர் தான். கோயில்களின் நகரம் இந்தியாவில். ரைட். தமிழ்நாட்டில அது காஞ்சி. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் மிக பழமையான வாழும் நகரம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அப்படின்னா வட்நகர். எங்க? வட்நகர். நெக்ஸ்ட்டு அ ஸ்டார்ட் அப் தரவரிசையில் 2022இல் மிகச்சிறிய மாநிலங்கள் பிரிவில் எந்த மாநிலம் சேர்க்கப்பட்டுள்ளது? அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு தேசிய சுங்கம் மற்றும் மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் அகாடமி எங்கு அமைய உள்ளதுன்னா ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசத்த என்ன சொல்லலாம்? எக் பவுல் ஸ்டேட் முட்டை கிண்ணம் மாநிலம். ஓகேங்களா? ஆந்திராங்கிறது முட்டை கிண்ணம் மாநிலம். மொழிவாரி அடிப்படையில முதன்மையா பிரிச்ச மாநிலம் எது? ஆந்திரா. இப்ப அதுலேருந்து தெலுங்கானாவும் போயிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக உள்ளார்னா ஒடிசா. ஒடிசாவுல தான் அதிகமா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் மகதாரி வந்தனா யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா, விஜயவாடா. விஜயவாடால நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பீகாரை தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கு தொடங்குகின்றதுன்னா, ஆந்திர பிரதேஷ்ல. நெக்ஸ்ட்டு கல்வியிலும் சேர்க்கையிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய கொள்கை எந்த மாநிலம் ஒப்புதல் அளித்துள்ளது? அதுவும் தமிழ்நாடு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முதலில் பெண்களுக்கான சைனிக் பள்ளி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது? உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலமும் உத்தரப்பிரதேசம் தான். நெக்ஸ்ட் அடுத்து இந்தியாவில் எந்த இடம் பனிச்சிறுத்தைகள் அதிகமாக உள்ளதுன்னா லடாக். இந்த மாதிரி பார்த்துக்கங்க.